அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஓர் கவியின் குரல் நிகழ்வினூடாக இணைந்திருக்கக்கூடிய அனைத்து கவி ரசிகர்களுக்கும் எனது மனம் நிறைந்த வணக்கங்களை இனிதே கூறிக்கொள்கின்றேன். இன்றைய தினம் நான் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கவிதையோடு வந்திருக்கின்றேன். கவிஞர் சுபாஷினி பிரணவன் அவர்களின் 2வது நூலான குமுறல் என்கின்ற நூலிலிருந்து உற்சவ பகிர்வுகள் என்ற தலைப்பில் அமைந்திருக்கக்கூடிய கவிதையானது சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை, அதாவது கவிதையானது ஒரு சமுதாயத்தின் கண்ணாடி என்று கூறுவார்கள். அது காலத்தால் அழியாது. அந்த வகையிலே அண்மையில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நல்லூர் பெருமானின் திருவிழாக்கள் உற்சவத்தினை முன்னிட்டு கடந்த வருடங்களில் நடைபெற்ற திருவிழாக்களின் போது கவிஞர் கண்டதை அவரது நோக்கிலிருந்து இந்த கவிதையை எழுதியிருக்கின்றார். அந்த கவிதைக்குள் இப்பொழுது செல்வோம். உற்சவ பகிர்வுகள். ஐயன் முருகன் அழகாய் வந்தான். இளங்காலை பொழுதில் ரதமேற வீதி முழுப்பரம்பும் விலகாமல் நின்ற பக்தர்கள். கைப்பாரம் தாங்கி நிற்க நோக்குற்றேன். தேங்காயும் கற்பூரம் என நான் நினைத்தது தப்பாக கேமராவும் கைபேசியும் எழுந்தன. விரைவாய் கந்தனை காணுறவே பேர் ஒளி விலத்தி கிளிக் கிளிக் என்று பெரும் பக்தர்கள் புகைப்படம் எடுக்க கண்ணார கண்ணுற்றேன் நேற்றைக்கு. காளையரின் பார்வை கந்தனிடம் இருப்பதாக சாடை காட்டி பாவையரை பார்ப்பதாகவே பட்டது நன்றாய். வீதியை விலத்த முடியா பெருந்திரளில் நெல்லை கந்தன் ரதமேறி பவனி வர எண் திசையும் சங்கின் ஒலி சதங்கை ஒலி நயன தவில் தாள நாதம் மந்திரம் மணி ஓசை காவடி கரகம் கற்பூர கருஞ்சுடர் தேவார பஜனைகள் தெருவீதி முழுவதும் முழங்கி நிற்க முன்பொரு நாள் குண்டுமலை பொழிந்த ஹெலி 12 பை நிறைய கொண்டு வந்து அள்ளி பூ கொட்டுகையில் ஆவலாய் அரோகரா சொன்ன பக்தர் கைகூப்பி அதனையும் தொழுது நிற்க அடித்த காற்றின் அசுர வேகத்தில் முறிந்த மரக்கிளை முதுகிலே விழுந்து கீற எம்பெருமானை காண எல்லோரும் முட்டி மோதி விழுந்தனர் எழுந்தனர் வீதிகளில் புரண்டனர். மேலங்கி அகற்ற விருப்பமில்லாதோரெல்லாம் வீதி மருங்கி நின்று விடுப்பு பார்த்தனர். போரினிலே வென்ற இனம் விருந்தினராய் வந்தனர். பாவையாளர் அணிந்து வந்த ஜீன்ஸுகளை பார்வையிட பாதிப்பேர் இருந்தனர். அன்னதான மடமெல்லாம் அடியவராய் நிறைந்துண்ண பந்தரெல்லாம் குளிர்பானங்கள் வார்த்து நிற்க தூக்கிலே காவடி தொங்க தூரத்தில் இருந்து வந்த தொகையான பக்தர் மேலும் தோளிலே காவடி கொண்டு துள்ளியே ஆடி நிற்க விளம்பரம் தாங்கிய தாள்கள் வீதிகளில் கொடுத்த போதும் அடிபட்டு வாங்கி பின்னர் அதனையும் வீசி செல்லும் விபரீத மக்கள் கண்டேன். விளம்பரம் தாங்கிய தாள்கள் வீதிகளில் கொடுத்த போதும் அடிபட்டு வாங்கி பின்னர் அதனையும் வீசி செல்லும் விபரீத மக்கள் கண்டேன். விடுப்பிற்காய் வந்தோர் மண் விளையாட வந்தோர் அடிபட்டு பூசை காண அவதியாய் ஓடும் பக்தர் அனைத்துமாய் கண்டேன். விடுப்பிற்காய் வந்தோர் மண் விளையாட வந்தோர் அடிபட்டு பூசை காண அவதியாய் ஓடும் பக்தர் அனைத்துமாய் கண்டேன் கண்டேன் கண்ணார கண்டேன். நெல்லை ஊர் கோவில் தேர் நாளில் நோக்குற்றேன் நெஞ்சம் பொறுக்கொண்டிலேன் என்று இந்த உற்சவ பகிர்வுகள் என்கின்ற இந்த கவிதையானது இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையிலே நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த நெல்லை திருவிழாவிலே நானும் நோக்குற்றேன். அதே நோக்கிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த உற்சவ பகிர்வுகள் என்ற கவிதை நெஞ்சை தொட்டிருக்கக்கூடிய ஒரு கவிதையாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே காலத்தால் அழியாத கவிதைகள் மூலமாக என் போன்ற இளந்தலைமுறைகளை
கவிதைகளூடாக இணைத்து வரும் டான் குழுமத்தினருக்கும், அதே போல கவியின் குரல் நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய கவி ரசிகர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு, இன்னொரு கவியின் குரல் நிகழ்விலே எனக்கு மிகவும் பிடித்தமான இன்னொரு கவிதையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.